மாடல் பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம மை ஃபங்க்ஷன்னு ஒரு ஃபைல் எழுதியிருக்கோம், ஒரு மாடல். அதில் 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஒன்று டேபிள், இன்னொன்று வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ். ஸோ ஒரு வேல்யூ வந்தால் சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஒரு வேல்யூ வந்தால் டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறது. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம மை ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கோம். அதில் என்ன பார்த்தோம்னா, நம்ம என்ன பார்த்தோம், இம்போர்ட் மை ஃபங்க்ஷன்னு போட்டோம். ஸோ அது இம்போர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கால் பண்ணும்போது என்ன பண்ணோம், மை ஃபங்க்ஷன் போட்டு மை ஃபங்க்ஷன் டாட்னு போட்டு கால் பண்ணால் அது காலப் ஆகும். ரைட்டா, ஒருத்தர் ரன் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தா வேல்யூ வருது. இப்போ டேபிள் கால் பண்ணுறதுக்கு நம்ம டேபிள் கால் பண்ணோம்னா டேபிளும் செக் பண்ணிக்கலாம் இல்லையா. திருப்பி இதை காப்பி பண்ணுவோம். இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ டேபிள் ஆஃப் அல்லது ஐ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ரைட்டா, ஸோ இப்போது ஒரு வேல்யூ 143 டேபிள் நம்ம கொடுத்தா முன்னாடி என்ன தரணும், ஃபங்க்ஷன் பேர் தரணும். ரைட்டா, மாடல் பேர் மை ஃபங்க்ஷன் டாட் டேபிள் ஆஃப்னு தரணும். ஸோ எங்களுக்கு டேபிளும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாடல் நேம் யூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ண முடியுமான்னா முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரம் மை ஃபங்க்ஷன் என்ன போட்டுக்கணும், இம்போர்ட் ஸ்டார் கொடுத்தாச்சுன்னா மை ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்க எல்லாமே இன்னும் சொல்லியாச்சுன்னா இப்போ என்ன தேவையில்லை, டேபிள் அதாவது மாடல் பேர் முன்னாடி தேவையில்லை, அது ஒர்க் ஆகும். ரைட்டா, ஸோ சேம் ரிசல்ட், அது ஒர்க் ஆகும். ஓகே ரைட். இப்போது திருப்பி கொஞ்சம் மாற்றிக்குவோம். ஃப்ரம் கொடுத்துருக்கோம். ரைட், இப்போது மை ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ஒரு வேரியபிளை ஆட் பண்ணிக்குவோம். ஸ்கோர் ஈக்குவல் டு என்ன வச்சுக்குவோம், 100. சேவ் பண்ணுறேன். இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராம்குள்ளே ஸ்கோர் ஈக்குவல் டு 100ன்றது ப்ரீடிஃபைன், அதாவது இதில் போட்டுக்குவோம் மை ஃபங்க்ஷனில். ரைட்டா, மை ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறோம். இப்போது மை ப்ரோக்ராம்குள்ளே அந்த ஸ்கோரை டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த ஸ்கோரை என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம். முன்னாடி வந்து திருப்பி இம்போர்ட் மை ஃபங்க்ஷன் போட்டு while 1ன்னா ஆல்வேஸ் ட்ரூ. ரைட்டா, இப்போ இதில் வந்து திருப்பி ஒரு வேல்யூவை கேட்போம். அதுக்கு முன்னாடி ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு
மை ஃபங்க்ஷன் டாட் என்ன போட்டுக்குவோம், ஸ்கொயர் போட்டுக்குவோம். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ என்ன பண்ணுறோம், என்டர் ஏ வேல்யூ. நம்ம ஏதாவது 1 to என்ன பண்ணிக்குவோம், எக்ஸிட். இதை ஸோ செக் பண்ணுவோம். இஃப் I equal to 1 இருந்தால் என்ன போட்டுக்குவோம், பிரேக்குன்னா இல்லைன்னா திருப்பி ஸ்கோர் டிஸ்பிளே பண்ணிவிட்டு வேல்யூ வந்து தான் நிற்கும். ரைட்டா, இப்போ ஸோ ஃபஸ்ட்டாக 153 3. இப்போது ஸ்கோர் வந்து நம்ம இங்கே 100 கொடுத்தோம் காமிச்சிட்டு, இப்போ நான் 2 கொடுத்தா திருப்பி ஸ்கோர் 100 வரும், 3 கொடுத்தா 100 வரும். இப்போது இந்த ஃபைல்குள்ளே போய் நம்ம ஸ்கோரை என்னவா மாற்றிட்டோம், 120 மாற்றிட்டோம். ரைட்டா, ஸோ ஒரிஜினல் டேட்டாவை மாடிஃபை பண்ணிட்டோம். இப்போ திருப்பி நம்ம இங்கே வர்றோம், மை ஃபங்க்ஷனில் வர்றோம், சாரி இங்கே விடுவோம், மை ப்ரோக்ராம்குள்ளே. இப்போ 2 கொடுத்தா இங்கே மாறல, 4 கொடுக்குறேன் மாறல. ரைட்டா, 5 கொடுத்தா மாறல, 1 கொடுத்தா வெளியே வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்கோரை மாற்றிருக்கோம், பட் என்ன ஆகலை, ரிஃப்ளெக்ட் ஆகலை. இப்படி மாற்றினதை ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இம்போர்ட் என்னது, ஐஎம்பி டாட் ரீலோட் ஆஃப் மை ஃபங்க்ஷன். இம்போர்ட் ஐஎம்பி பண்ணிவிட்டு மை ஃபங்க்ஷனை என்ன பண்ண சொல்கிறான், ரீலோட் பண்ண சொல்கிறான். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிக்குவோம், ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ. ஸோ இப்போ ஸ்கோர் 120 காமிக்குது, 2 பண்ணாலும் 3 பண்ணாலும் 120 காமிக்குது. இப்போ நான் ஃபைலில் போய் 120 பதிலாக என்ன மாற்றிக்கிறேன், 200 மாற்றிக்கிறேன். ஸோ ஃபைலில் போய் ஸ்கோரை மாற்றியாச்சு. இப்போ திருப்பி இங்கே வந்துட்டு இப்போ 2 கொடுத்தா என்னவா மாறிடுச்சு, 200 மாறிடுச்சு. ஸோ ரிஃப்ளெக்ட் நம்ம சேஞ்சஸ் பண்ணது ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா ப்ரோக்ராமோட கோடிங்கில் போய் இம்போர்ட் ஐஎம்பி, இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு மாடல், அதில் டாட் ரீலோட் ஆஃப் மை ஃபங்க்ஷன் கொடுத்தா இந்த ஃபங்க்ஷனை ரீலோட் பண்ணிக்கும். அதாவது மை ஃபங்க்ஷன் என்ற ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் என்ன ஆயிடும், ரீலோட் ஆகிடும். அதனால் நம்ம அங்கே ஸ்கோர் மாற்றினா இங்கேயும் ஸ்கோர் என்ன ஆகுது, மாடிஃபை ஆகுது. ரைட்டா, as well as ஃபைனலாக பாருங்கள், நம்ம if table in directory of my function print table name found, else print table name not found இன்னும் கொடுக்குறேன். இப்போ டிஐஆர்ன்றது என்னென்னா இந்த மை ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற நேம் எல்லாம் கொண்டு வந்துடும். பைத்தான் யூஸ் பண்ண நேமும் அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த நேம்குள்ளே டேபிள்ன்ற ஒரு நேம் இருக்கா, நம்ம ஸ்கோர் டேபிள் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் 3 இருக்குது. ரைட்டா, ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணும். இருந்தாச்சுன்னா ஃபவுண்டுன்னு வரும், இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். 143 ஒரு டேபிள் டிஸ்பிளே பண்ணுறோம், 1 எக்ஸிட், டேபிள் நேம் ஃபவுண்டு. ரைட்டா, வேறு ஏதாவது கொடுத்தா நாட் ஃபவுண்டு வந்துடும். ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற நேமை நம்ம செக் பண்ணணும்னா
என்ன யூஸ் பண்ணிக்கலாம், dir கமாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த dir யூஸ் பண்ணுறது, இம்போர்ட் ரீலோட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது. இம்போர்ட் வந்து இம்போர்ட் மாடல் நேம் கொடுக்கலாம், அல்லது ஃப்ரம் மாடல் இம்போர்ட் ஸ்டார் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகிக்கும். இது எல்லாமே மாடல் சம்மந்தமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட்டான நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.